ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேக் ஃபங்க்ஷன் அப்படி தான் பார்க்க போறோம். இந்த லேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா ஒரு கண்டினியூஸ் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு ப்ரீவியஸ் உள்ள டேட்டா வந்து நமக்கு ஷோ பண்றதுக்கு தான் அந்த லேக்கை யூஸ் பண்ணுவோம். இது அந்த லீட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான், சரிங்களா? லீட் ஃபங்க்ஷன் மாதிரி பட் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். லீடு வந்து என்ன பண்ணோம்னா, ஃபியூச்சர்ல அதாவது நெக்ஸ்ட் மந்த்தோ நெக்ஸ்ட் ரெக்கார்டோ உள்ள டேட்டா வந்து நமக்கு சேம் ரோல ஷோ பண்ணும். பட் இது என்ன பண்ணும்னா, ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ல வந்து ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மகிட்ட சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் எம்ப்ளாயியோட ப்ரீவியஸ் மந்த் அமௌண்ட் தான் நம்ம இதுல வந்து புல் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். சரிங்களா? ஸோ எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ இது பண்றாங்க அப்படிங்கிறது வந்து கரண்ட் அமௌண்ட் இல்ல கரண்ட் சேல்ஸ்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அப்புறம் இப்போ வந்து ப்ரீவியஸ் சேல்ஸ் பார்க்கணும். அதுக்கு இந்த லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா அந்த லேக்குள்ள ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அந்த பேராமீட்டர் எந்த வேல்யூ வந்து நம்ம இங்க எடுத்துட்டு வரோமோ அந்த வேல்யூ அங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ எப்போதும் போல ஒரு ஓவர் கிளாஸ் பார்ட்டிஷன் பை யாரை வச்சு நம்ம பிரிக்க போறோம்? எம்ப்ளாயிஸை வச்சு நம்ம இந்த அமௌண்ட்டை அவங்க ஒவ்வொரு எம்ப்ளாயோட ப்ரீவியஸ் சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இதை எம்ப்ளாயி வச்சு பிரிக்க போறோம். அதுக்கு இந்த பார்ட்டிஷன் பேர் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு ஆர்டர் பைல என்ன கொடுத்துறோம்? மந்த் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துறோம். சரிங்களா? இதை வந்து ப்ரீ சேல்ஸ்னு வச்சிருவோம். ப்ரீ சேல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயோட எல்லா இது வேண்டாம். கரண்ட் லேட்டஸ்ட் மந்த். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ரோ நம்பருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகும்னு. எல்லாத்துக்கும் குடுக்குற ஆர்டர் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரோ நம்பர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ரன் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? இதை வந்து அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ இதை மட்டும் ரன் பண்ணா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 6 மாசம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட லாஸ்ட் மந்த்து ஜூன் மந்த்ல உள்ள டேட்டா இது. அது ப்ரீவியஸ் மந்த்ல உள்ள டேட்டா. ஸோ இதோட ப்ரீவியஸ் மந்த் இங்க 1500 அது இங்க வந்துருச்சு. ஸோ 1500 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தீங்கன்னா 2000 அது இங்க வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருங்க. பட் எனக்கு எல்லா ரெக்கார்டும் வேணும். ரீசன்ட் மந்தோட ரெக்கார்டு மட்டும்தான் வேணும். ஸோ உங்களுக்கு அதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வேணா மந்த்துங்கிற நேம் வேணா அதில் ஆட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஜூன் அப்படிங்கிறது கிளியரா வந்துருச்சா? ஸோ இந்த மந்த்தை தூக்கி என்ன பண்ணலாம்னா முன்னாடி தூக்கி போட்டுருவோம். எம்ப்ளாயி நேமுக்கு அப்புறம் மந்த்து. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. இப்போ வந்து அந்த அமௌண்ட் கிளியரா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது எதுக்கு நான் ஒரு இதுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ரெக்கார்டு வேணுங்கிறதுனால ரோ நம்பர் யூஸ் பண்ண போறேன். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பார்ட்டிஷன் பை எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் அடிச்சுக்கிடுவோம். பட் இங்க வந்து மந்த் நம்பர் வந்து டிசைனிங் ஆர்டர்ல கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, லேக் வந்து எப்போதுமே ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுக்கும். அதுக்கு இந்த மேல குடுத்துருக்கிறது ஓகே. பட் எனக்கு டாப்ல உள்ளது தான் வேணும். மந்த் நம்பர டாப்ல குடுத்தா தான் டிசெண்டிங் ஆர்டர்ல மந்த் நம்பர் குடுத்தா தான் ஜூன் 1ல வரும். அந்த ரோ நம்பர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல ஒர்க் ஆகும். ஜூன் வந்து 1, மே 2, ஏப்ரல் 3 இந்த மாரி ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத ஆர்என்ங்கிற ஒரு நேம்ல குடுத்துக்குறோம். சரிங்களா? இப்ப ரன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ ஜூனுக்கு வந்து ரோ நம்பர் 1ன்னு வந்துருச்சா? மேக்கு 2ன்னு வந்துருச்சா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் அப்படிங்கிறதுக்கு கரண்ட் மந்த் சேல்ஸ் வந்து 2500, ப்ரீவியஸ் மந்த் சேல்ஸ் வந்து 2200. சரிங்களா? இப்போ இத வந்து சப் கொரி வித் சிடி 2லயுமே நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, செலக்ட் எம்ப்ளாயி மந்த் கரண்ட் சேல்ஸ் அப்புறம் ப்ரீ சேல்ஸ் ஃப்ரம் இந்த டேபிள் இது க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு டெம்ப் டேபிள் கொடுத்துருங்க. சேல்ஸ் கம்பேரிசன் அப்படிங்கிறத அதெல்லாம் கொடுத்துக்கணும். சரியா? அப்புறம் வேறு ஆர்என் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன நடக்கும்னா ஆலிஸ் ஜூன் மந்த்துக்குள்ள ரெக்கார்டு வந்துடும். பாபுக்கும் ஜூன் மந்த்ல இந்த ரெக்கார்டு வந்துடும். அப்புறம் சார்லிக்கும் அதே மாதிரி கரண்ட் மந்த்து ப்ரீவியஸ் மந்த்து சேல்ஸ் டீட்டெயில்ஸோட வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது இங்கே வந்துருச்சா? ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் கரண்ட் மந்த் ப்ளஸ் ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸ் நம்ம எப்படி காட்டுறது அப்படிங்கிறது லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ இதே இதை வித் சிடிஇ கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இன்லைன் கொரி சேம் தான். ஸோ இந்த கொரியை நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டு
இங்க என்ன போறோம் வித் சிடிசி வித் இது என்ன பண்ண போறோம் சேல்ஸ் கம்பேரிஷன் கம்பேர்னு போட்டுக்கிறோம் ஓகேவா சேல்ஸ் கம்பேர் அசிஸ்டன்ட் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு அப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் கம்பேர் அப்படியே காப்பி பண்ணி தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறோம் அதான் பெட்ரு காப்பி பண்ணி தூக்கிட்டு வந்து போட்டு வேர் கண்டிஷனில் எப்போதும் போல ஆர்என் ஈக்குவல் டு 1 இப்போ அதை ரன் பண்ணால் அவங்களுக்கு அதே ரிசல்ட் வந்துடும் இப்போ நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால என்ன வருது இந்த ரோ நம்பரும் சேர்ந்து வருது பட் நம்ம ஸ்டார் கொடுக்காம நமக்கு தேவையான காலமாக மட்டும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வரும் சரிங்களா இந்த ஸ்டார் பதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கொரியை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணோம்னா அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்துடும் சரிங்களா ஸோ இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இன்டர்வியூ ஒரு கேட்பாங்க ஒவ்வொரு எம்ப்ளாயோட ப்ரீவியஸ் மந்த் டேட்டாவை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதை வந்து அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு மந்தோட எம்ப்ளாயோட ப்ரீவியஸ் சேல்ஸ் மந்த்து ப்ளஸ் கரண்ட் சேல்ஸ் மந்த்து ப்ளஸ் எம்ப்ளாயி நேம் இப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ நீட் டு யூஸ் என்ன பண்ணும் லேக் ஃபங்க்ஷன் அண்ட் ரோ நம்பர் இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குள்ள இந்த டீட்டெயில் கொண்டு வர முடியும் சரிங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க we will meet in another video thank you bye